குட் மார்னிங் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா மயக்கடைல் இன்ஃப்ராக்ஷன். அதாவது எல்லாருக்கும் ஃபெமிலியராக தெரிஞ்சது ஹார்ட் அட்டாக்கை எப்போ ஐசிடி 10cm கைட்லைனில் எப்போ நம்ம ஆக்டிவாக கோட் பண்ண போகிறோம், எப்போ ஹிஸ்ட்ரியாக கோட் பண்ணணும், எந்தெந்த சினாரியில் ஆக்டிவாக கோட் பண்ண போகிறோம், எந்தெந்த சினாரியில் ஹிஸ்ட்ரியாக கோட் பண்ண போகிறோங்கிறது தான் நம்ம பார்க்க. ஃபஸ்ட்டு மயக்கடைல் இன்ஃப்ராக்ஷன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். மயக்கடைல் இன்ஃப்ராக்ஷனா ஹார்ட் அட்டாக்கு. ஸோ ஹார்ட் அட்டாக்னா என்ன? ஹார்ட்டில் இருக்கிற ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு அந்த அடைப்பு ஏற்பட்டனால பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக ஃபார்ம் ஆகாமல், பிளட் ஒழுங்காக சர்க்குலேட் ஆகாமல் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிற செல்ஸ் எல்லாம் இறந்து போகிறது தான் ஹார்ட் அட்டாக். ஸோ நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஹார்ட் அட்டாக்கும் கார்டியாக் அரெஸ்ட்டும் ஒன்று நினச்சிட்டு இருக்காங்க. ஹார்ட் அட்டாக் வேறு, கார்டியாக் அரெஸ்ட் வேறு. ஏன்னா ஹார்ட் அட்டாக் இருக்க பேஷண்ட்டுக்கு கார்டியாக் அரெஸ்ட் வரலாம். மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் நம்ம வந்துட்டாவே முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஸ்டெமியா நான் ஸ்டெமியா. டிரான்ஸ்மியூரல் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷனா நான் டிரான்ஸ்மியூரல் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷனாக கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ நான் டிரான்ஸ்மியூரல் பொறுத்த வரைக்கும் எஸ்டி எலிவேஷன் இல்லாமல் மற்ற இடத்துல மட்டும் இருக்கிறது தான் நான் டிரான்ஸ்மியூரல். இப்போ எம்ஐ அதிகமாக யாருக்கு காசு ஆகும்னா அத்ரோஸ்க்ளியோசிஸ் இருக்கிற, அதாவது கிளாட் இருக்கிறவங்களுக்கு, கேடு கரனரி ஆர்டரி டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு. பொதுவாக எம்ஐ அதிகமாக யாருக்கு வரும்னா விமன்ஸ் தான் அதிகமாக எம்ஐ வருது. ஸோ ரேஷியோ பண்ணால் 55% உமனுக்கு எம்ஐ இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹார்ட் அட்டாக்கோட ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோகிராமு, ஆஞ்சியோபிளாஸ்டி அண்ட் சிஏபிஜி. ஆஞ்சியோகிராம்ங்கிறது அடைப்பு எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது ஆஞ்சியோகிராம். பிளாஸ்டிக்கிறது அந்த அடைப்புக்கு ஒரு மெஸ் மாதிரி வைப்பாங்க, அதுதான் ஆஞ்சியோபிளாஸ்டி. சிஏபிஜி இப்போ ஒரு ஹார்ட்டில் இருக்கிற பிளாக்குக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக ஒரு பைபாஸ் உருவாக்குறது தான் கரனரி ஆர்டரி பைபாஸ் கிராஃப்ட். ஸோ இந்த 3 மெத்தடில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹார்ட் அட்டாக் கோட் பண்ணோன்னா நமக்கு 3 விஷயம் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் இனிஷியல் எபிசோட் ஆஃப் கேர், ரெண்டாவது சப்சிக்வெண்ட் எபிசோட் ஆஃப் கேர், மூணாவது ஹிஸ்ட்ரி. ஸோ இனிஷியல் எபிசோட் ஆஃப் கேர்னா என்ன, சப்சிக்வெண்ட் எபிசோட் ஆஃப் கேர்னா என்ன, ஹிஸ்ட்ரினா என்ன, 3 தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம எப்போ கண்டிஷனை கரெக்டாக கோட் பண்ணணும், எப்போ ஹிஸ்ட்ரியாக கோட் பண்ணணும் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். இனிஷியல் எபிசோட் ஆஃப் கேர் ஒரு எம்ஐ ஒரு பேஷண்ட்டுக்கு அந்த எம்ஐ பர்டிகுலராக எந்த வாலில் இருக்குங்கிற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு மொத எடுக்கிற ட்ரீட்மெண்ட் இருக்கிறது தான் இனிஷியல் எபிசோட் ஆஃப் கேர். சப்சிக்வெண்ட் எபிசோட் ஆஃப் கேர்னா 28 நாளுக்குள்ள அந்த எம்ஐயை எத்தனை வாட்டி ரெண்டாவது வாட்டி பார்த்தாங்கனாலும் அது சப்சிக்வெண்ட் எபிசோட் ஆஃப் கேராக கன்சிடர் பண்ணணும். 28 days, மோர் தென் 28 days நம்ம என்ன பண்ணணும்னா ஹிஸ்ட்ரியாக கோட் பண்ணணும். ஸோ எம்ஐ நம்ம கோட் பண்ணணும்னா கம்பல்சரி 4 விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது என்ன வாலில் அஃபெக்ட் ஆகிருக்கு, எப்போ எம்ஐ வந்துச்சு, பேஷண்ட்டு என்னைக்கு எம்ஐ வந்ததுலேருந்து எப்போ வந்திருக்காங்க, இது 3யுமே பொறுத்து தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா எம்ஐ கரண்ட்டாக ஆக்டிவாங்கிறத கன்சிடர் பண்ண முடியும். ஸோ இப்போ இனிஷியல் எபிசோட் ஆஃப் கேர்னா என்ன, ஒரு பேஷண்ட்டு ஒரு இடத்துல ஒரு எம்ஐ வந்திருக்கு, எம்ஐ வந்துட்டுனா அந்த பர்டிகுலர் இடத்துல மொத எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டு தான் மொத எடுக்கிற எபிசோடிக் ட்ரீட்மெண்ட் தான் இனிஷியல் எபிசோட் ஆஃப் கேர். ஸோ இனிஷியல் எபிசோட் ஆஃப் கேரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 4 எலிமெண்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். எம்ஐ எந்த வாலில் இருக்குங்கிறத கண்டிப்பாக சொல்லியிருக்கணும். எம்ஐக்கான ஓக்கப் இருக்கணும், என்னைக்கு எம்ஐ இருக்கிறதுக்கான ஆன்சர் டேட் தெரியணும். அடுத்து எம்ஐ என்ன டைப்புன்னு சொல்லிக்கணும், டிரான்ஸ்மியூரலா ஸ்டெமியா நான் ஸ்டெமியாங்கிற 4 விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சால் தான் இனிஷியல் எபிசோட் ஆஃப் கேரை நம்ம என்ன பண்ண முடியும்னா கோட் பண்ண முடியும். ஸோ இதை எக்ஸாம்பிளாக பார்ப்போம்னா ஒரு பேஷண்ட் 1ஆம் தேதி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. அவங்களுக்கு ஆன்டீரியர் எம்ஐ வந்திருக்கு. ஸோ ஆன்டீரியர் எம்ஐ இருக்குது, அது என்ன எம்ஐங்கிறத ஸ்பெசிஃபை சொல்லிட்டாங்க. 1ஆம் தேதி ஆன்சர் டேட் என்னைக்கு எம்ஐ வந்திருக்குன்னு சொல்லிட்டாங்க. எம்ஐக்கான ஓக்கப்லாம் டெஸ்ட்லாம் எடுத்து இகேஜெல்லாம் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணி பேஷண்ட் எம்ஐ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வாரம் பேஷண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. 10ஆம் தேதி பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க. 1ஆம் தேதி அட்மிட் ஆகிட்டு 10ஆம் தேதி டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன எம்ஐயை கோட் பண்ணணும்னா இனிஷியல் எபிசோட் ஆஃப் கேராக கோட் பண்ணணும். இதுவே சப்சிக்வெண்ட் எபிசோட் ஆஃப் கேர். ஸோ பேஷண்ட்டு எம்ஐ 10ஆம் தேதி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் 15ஆம் தேதி என்ன பண்ணுறாங்கன்னா எம்ஐயை ஃபாலோ பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அப்போயும் என்ன பண்ணியிருப்பாங்க, எம்ஐயோட ஆன்சர் டேட் இருந்திருக்கும், என்னைக்கு எம்ஐ டீட்டெயில் இருந்திருக்கும், ப்ளஸ் எம்ஐக்கு ஒர்க் அப் பண்ணியிருப்பாங்க. அடுத்து எம்ஐ எந்த வாலுங்கிற ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அதே வாலுக்காக பேஷண்ட் 2வது வாட்டி வந்தாங்கன்னா அதான் சப்சிக்வெண்ட். ஸோ அதுக்காக 2வது வாட்டி வந்த விசிட் தான் சப்சிக்வெண்ட் விசிட். அந்த இடத்துல நம்ம எம்ஐ என்ன கோட் பண்ணணும், சப்சிக்வெண்ட் விசிட் ஆஃப் எம்ஐஎம் கோட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி பேஷண்ட்டு 28 நாளுக்குள்ள எத்தனை வாட்டி வந்தாலுமே அதை நம்ம என்னவா கோட் பண்ணணும்னா சப்சிக்வெண்ட் எபிசோட் ஆஃப் கேரை தான் கோட் பண்ணணும். அதே பேஷண்ட்டு 29ஆம் நாள் அதே வாளுக்காக டாக்டரை பார்க்க வந்திருந்தாங்கன்னா அப்போ அதை ஓல்டு எம்ஐயாக கோட் பண்ணணும். ஸோ ஆஸ் பர் எஸ்சிசி ஐசிடி கோடிங் கைட்லைன் படி எம்ஐ எப்போவுமே இனிஷியல் எபிசோட சப்சிக்வெண்ட்
சப்சிக்வெண்ட் எபிசோடு, ஹிஸ்ட்ரி, இந்த மூணையும் கன்சிடர் பண்ணி தான் எம்ஐ வந்து ஆக்டிவாக இல்லை ஹிஸ்ட்ரியாங்கிறத கன்சிடர் பண்ண முடியும். ஃபைனலாக எப்போ எம்ஐ நம்ம வந்து ஆக்டிவாக கோட் பண்ணி ஹிஸ்ட்ரியாக கோட் பண்ணுங்கிறத ஒரு ஷார்ட் நோட்டாக சொல்லிடுறேன். எம்ஐ வந்து ஆக்டிவ் ஹிஸ்ட்ரிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா அந்த 4 எலமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ என்ன வால்வு, என்னைக்கு ஆன்செட்டு, ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்களா, எம்ஐயோட டைப், இதெல்லாம் பொறுத்து தான் நம்ம என்ன பண்ணணும் எம்ஐ இனிஷியல் எபிசோட் ஆஃப் கேரா, சப்சிக்வெண்ட் எபிசோட் ஆஃப் கேரா, ஹிஸ்ட்ரியாங்கிறத கன்சிடர் பண்ண முடியும். ஸோ ஒரு பேஷண்ட்டு மொதல் நாள் அது வாலில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தால் அது இனிஷியல் எபிசோட் ஆஃப் கேர், 28 நாளுக்குள்ளே அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா சப்சிக்வெண்ட் எபிசோட் ஆஃப் கேர். அதுவே அந்த பேஷண்ட் 28 நாளுக்கு அப்புறம் பண்ணியிருந்த எந்த ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் ஓல்ட் எம்ஐயை வந்து I-25-2 கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த சினாரியெல்லாம் நம்ம ஓல்ட் எம்ஐயாக கோட் பண்ணுவோம். ஸோ எம்ஐ பொறுத்த வரைக்கும் நம்ம எம்ஐக்கான எந்த ஒரு ஆன்சர் டேட் இல்லை, எந்த வால்னு ஸ்பெசிஃபை பண்ணல, எப்போ எம்ஐ வந்ததுன்னு தெரியல, எந்த ஓக்கப்பும் பண்ணலாம், டிஃபால்ட்டாக நம்ம எம்ஐ எப்படி கோட் பண்ணணும்னா ஹிஸ்ட்ரியாக தான் கோட் பண்ணணும். ஸோ எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் ஒரு டாக்குமெண்ட்டில் HPAலையோ PMHலையோ இல்லை ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டில் எம்ஐ வந்ததுன்னா எம்ஐ நம்ம என்ன கோட் பண்ணணும்னா ஹிஸ்ட்ரியாக தான் கோட் பண்ணணும். ஸோ ஹிஸ்ட்ரியோட கோட் I-25-2. ஸோ எம்ஐ வந்து எம்ஐன்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க, எம்ஐயில் ஆல்டர்னேட்டிவ் சினானிம்ஸ்லாம் இருக்குது. ஏஎம்ஐன்னு சொல்லுவாங்க, எம்ஐன்னு சொல்லுவாங்க, மைக்கார்டியல் இன்ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க, ஓல்டு எம்ஐன்னு சொல்லலாம், ஸ்டெமின்னு சொல்லலாம், நான் ஸ்டெமின்னு சொல்லலாம், டிரான்ஸ்முரல் மைக்கார்டியல் இன்ஃப்ராக்ஷன் சொல்லலாம். எம்ஐனா வெறும் மைக்கார்டியல் இன்ஃப்ராக்ஷன் மட்டும் கன்சிடர் பண்ணாமல் இந்த மாதிரி சினானிம் ஸ்டாம்ப்ஸ்லாம் அந்த டாக்குமெண்ட்டில் நம்ம சர்ச் பண்ணணும். மெடிக்கல் கோடிங் பற்றியோ இல்லை NSS பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறீங்களா? Viro 360 சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.